Hi friends, நம்ம இன்னைக்கு ஆரி ஒர்க்கில் ஃபர்ன் ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட்டில் போட்டு பார்க்கலாம். ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு மேலே வந்து லைட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் எடுத்து அந்த லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள். லைட்டாக இழுங்க, ரொம்ப இழுத்துறாதுங்க. நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சில் செகண்ட் மெத்தட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி திருப்பிட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு லைட்டாக இழுங்க. அப்போது இதில் வந்து ஒரு குட்டி லாக் ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து இந்த சைடில் இருக்கிற இந்த ஹைட்டுக்கு ஏற்றாப்பில் இந்த சைடு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லைட்டாக இழுங்க. இழுத்துட்டு லைன் பண்ணிக்கலாம். லைட்டாக நடுஸில் இருக்க செயின் ஸ்டிச்சை இழுத்து விடுங்க. அப்போ பார்க்க ஒரு பூ மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து 3 செயின் ஸ்டிச் வச்சு பார்த்துருக்கோம். இனிமேல் வந்து 5 செயின் ஸ்டிச் வச்சு பார்க்கலாம். ஸோ இதை விட லைட்டாக ஹைட்டை தூக்கி ஒரு லைன் போட்டுக்கோங்க. குட்டி செயின் ஸ்டிச், லைட்டாக இல்லைங்க, அதில் ஒரு லாக் ஃபார்ம் ஆகும். எல்லாத்தையும் இப்படி ஒரே இது கீழேயே எண்ட் பண்ணுங்கள். அப்போ பார்க்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்ட மாதிரி இருக்கும். அந்த லாங் செயின் ஸ்டிச் கீழேயே அடுத்தடுத்து ஸ்டிச் போடுங்க. இப்போ வந்து 9 செயின் ஸ்டிச் வச்சு போடலாம். இப்போ வந்து இந்த ஹைட்டே மெயின்டைன் பண்ணுங்கள். இதோட ஹைட்டை கூட்டினீங்கன்னா பார்க்க வந்து லூஸாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதே ஹைட்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு சைடில் போடுவீங்கள்ல, அந்த செயின் ஸ்டிச்சை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த ஒரு ஃபர்ன் ஸ்டிச்சையே ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டாலே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு.
அடுத்து வந்து சில்க் த்ரெட்டில் போட்டு பார்க்கலாம் இதே ஸ்டிச்சை. ஃபஸ்ட் வந்து 3 செயின் ஸ்டிச் வச்சு போட்டு பார்க்கலாம். ரிவர்ஸில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச், லைட்டாக இழுத்து அந்த லைனில் விடுங்க. பூ மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். த்ரெட்டை ஈஸியாக வரும், ஃபோர்ஸ் கொடுக்காதுங்க. நீடிலையும் சரி த்ரெட்டையும் சரி பேக்கில் லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போது சென்டரில் உள்ள செயின் ஸ்டிச்சை வந்து விரிச்சு விட்றதுக்கு நீடிலோட ஃப்ரண்ட் சைடு இல்லைன்னா பேக் சைடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா ஸ்டிச்சுக்குமே பேஸ் வந்து செயின் ஸ்டிச் தான். ஸோ நீங்கள் செயின் ஸ்டிச்சை போட்டு பாருங்கள். நம்ம டியூட்டோரியலை பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்து போட்டிருக்க ஸ்டிச்செல்லாம் போட்டு பாருங்கள். ஒவ்வொன்றும் ஈஸியாக வரும் உங்களுக்கு செயின் ஸ்டிச்சு. நம்ம ப்ளவுஸில் த்ரெட் எம்ப்ராய்டரி போட்டிங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் எம்ப்ராய்டரி நல்லா போட்டு பழகுங்க. அப்புறம் நம்ம பீட்ஸ் ஜர்தோசிக்கெலாம் போகலாம். இதுக்கு மேலே வந்து லென்த்தை கூட்டாதீங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து பிரித்து விடுவோம்ல லாஸ்ட்டு சென்டரில் பிரித்து விடும்போது கொஞ்சம் லூஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதே ஹைட்டை வச்சுட்டு சைடில் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸை வேணால் கூட்டுங்க. எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.